தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிஞர் அண்ணா பிறந்தநாளில் புதிய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கின்றார். அறிஞர் அண்ணா பிறந்தநாளில் புதிய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகும்படி நாளுக்கு நாள் கோரிக்கை வலுத்து வருகிறது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசனை நடத்தினார். ஆனால் மாவட்ட பொறுப்பாளர்களிடம் அவருக்கு ஆதரவு இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்களிடமும் செயற்குழு உறுப்பினர்களிடமும் ஆதரவு இல்லை. மாநில தலைவர்கள், மூத்த தலைவர்கள் மத்தியிலும் ஆதரவு இல்லை. இந்த சூழ்நிலையில் நாளுக்கு நாள் நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதற்கு பதிலாக தனது மகனை மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தானாகவே எடப்பாடி பழனிசாமி விலகிவிடுவார் என்று கூறப்படுகிறது. புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும், செப்டம்பர் 15ஆம் தேதி அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர் பதவியேற்பார் என்றும் கூறப்படுகிறது. அநேகமாக அது எஸ்பி வேலுமணியாகத்தான் இருக்கும். 99% எஸ்பி வேலுமணி புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்பார். மற்றபடி பொதுச் செயலாளர் போட்டியில் முன்னணியில் யாரும் கிடையாது. தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து ராஜினாமா செய்வார் என்று கூறப்படுகிறது. புதிய பொதுச் செயலாளர் அண்ணாதுரை அறிஞர் அண்ணா பிறந்தநாளில் செப்டம்பர் 15ஆம் தேதி பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. புதிய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகாவது அதிமுக வெற்றி பாதையை நோக்கி பயணிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.